ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. அடுத்த இன்னும் தீபாவளி வரப்போகுது. இன்னும் 10-25 நாள் வரப்போகுது. இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் தீபாவளி மாதிரி பிரியாணி செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் மட்டன் பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. தலைவாழையில் வாங்கலை, சாப்பாடுகளே சாப்பிட்றேன். ஏன்னா ப்ரீ தீபாவளி தானே, அட்வான்ஸ் தீபாவளி. அதனால் ஜிலேபி, அது என்னக்கா? மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு. மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, இது ரைத்தா. அவ்வளோதானா? அவ்வளோ சிம்பிள். சிம்பிளாக எப்படி கொண்டாடாங்கிறீங்க தீபாவளியை? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதனால் பிரியாணி வாங்கும்போது சொல்லிட்டேன் நான் கடைக்காரரை, கொழுப்பே எல்லாம் போடுங்கட்டேன். கறி வாங்கும்போது சரி, மாற்றி சொல்லிட்டேன். கறி வாங்கும்போது, மட்டன் வாங்கும்போது கொழுப்பே வேண்டாம். ஆனால் அது பிரியாணியும் போடுவாங்க இல்லையா, அந்த சுற்றி கொழுப்புன்ட்டு, சுற்றி கொழுப்பு அது கெட்டு கொழுப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த கொழுப்பு வேண்டாம், இதை மட்டும் போடுங்க அப்படின்ட்டேன். ஃப்ரையும் கூட ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்க பொழுது. ஆமாம், அப்போ தான் அந்த மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். இல்லை, ஆள் கொஞ்சமாக வச்சிட்டிங்க பொழுது, ரொம்ப கொஞ்சமாக வச்சிட்டிங்க. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ஜிலேபி வந்து இதுக்கு ஜீரணமாக இருக்கா? பிரியாணி சாப்பிட்டு ஜீரணமாயிருமா? ஜிலேபி சாப்பிட்டா அந்த கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் சாப்பிடும்போது. ஓ, இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு சாப்பிடும்போது. ஆனால் இலைய நல்லா பிரியாணி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அருமையாக இருக்குது. என்னதான் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் வரதில்லை. அது நெசந்தான். அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கா. இன்றைக்கி வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு. சூப்பர்.